ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இந்த வீடியோவில் வந்து இன்னைக்கு டே 6, ஓகேவா? ஸோ 7 மேக்ஸ் கொஷின், அதற்கு அப்புறமா நம்ம ஒரு 4 யூனிட் 6 கொஷின் பார்க்குறோம். ஸோ 3 வந்து திருக்குறள், 1 ஆர்கியாலஜி, ஓகேவா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தலாம். நண்பகல் 12 மணிக்கு ஒரு இடத்தின் ஓர்னு வரணும். ஆக்சுவலாக ஓர் இடத்தின் வெப்பநிலை 0 விட 18 டிகிரி செல்சியஸ் அதிகமாகும். வெப்பநிலை மணிக்கு 3 டிகிரி செல்சியஸ் வீதம் குறைந்தால் எத்தனை மணிக்கு அவ்விடத்தின் வெப்பநிலை 0 விட 12 டிகிரி செல்சியஸ் குறைவாக இருக்கும்? அதாவது ஒன்றும் இல்லப்பா, இது 0 டிகிரி செல்சியஸ்னு வச்சுக்கோங்கப்பா. இப்ப 0 விட 18 டிகிரி செல்சியஸ் அதிகமா இருக்காப்பா. இப்ப 3 டிகிரி செல்சியஸ் ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்க குறைஞ்சுக்கிட்டே வருதாப்பா. அப்ப எப்ப 0 விட 12 டிகிரி செல்சியஸ் கம்மியா இருக்கும்னு கேக்குறாங்கப்பா. அப்ப முதல்ல நம்ம என்ன செஞ்சுக்கணும்னா, இந்த கேப்பை கண்டுபிடிக்கிறேன். மேல 18, கீழே 12, அப்ப மொத்தம் 30 டிகிரி செல்சியஸ்ப்பா. அப்ப ஒரு மணி நேரத்துக்கு 3 டிகிரி செல்சியஸ் குறையுது. அப்ப 30 டிகிரி செல்சியஸ் குறைய எவ்வளவு நேரம் ஆகும்னா 10 மணி நேரம் ஆகும். அவ்வளவுதானே? சிம்பிளான லாஜிக், புரியுதுல? ஸோ அப்ப மொத்தம் 30 டிகிரி செல்சியஸ் குறைஞ்சாகணும், அவ்வளவுதான் நமக்கு தேவை. இப்போ ஒரு மணி நேரத்துக்கு 3 டிகிரி செல்சியஸ் குறையுதுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்ப 30 டிகிரி செல்சியஸ் குறைய எவ்வளவு நேரம் ஆகும்? 10 மணி நேரம் ஆகும். கரெக்டா? இப்ப நண்பகல் 12 மணியாப்பா. அப்ப 10 மணி நேரம் கழிச்சு அந்த அவங்க கேட்கிற இது வந்துட போகுது. அப்ப 10 மணி நேரம் அப்படின்னா நைட்டு 10 மணி. அப்ப 10 PM அப்படிங்கறத ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி, பிற்பகல் 10 மணி. ஓகேவா? ஸோ அதான் பீப்பா, பிற்பகல் 10 மணி 10 PMக்கு அந்த இது வந்து இதாயிர போகுது. அதாவது 0 டிகிரி செல்சியஸை காட்டியும் 12% குறைவா இருக்க போகுது. எப்ப அப்படின்னா 10 மணிக்கு. ஓகேவா? அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளான கேள்வி. புரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் தான் நமக்கு தேவை. ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாம். 2 ரூபாய் 70 பைசாவில் 15 பைசா எத்தனை சதவீதம்? அப்ப மேல 15 பைசா, கீழே 2 ரூபாய் 70 பைசா இன்ட்டு 100%. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளான கேள்வி. இப்ப நமக்கு இருக்கிற ஒரே வேலை, இந்த 2 ருபீஸ் இருக்குல்ல, இந்த 2 ருபீஸை நான் என்னவா மாத்தணும் அப்படின்னா பைசாவா மாத்தணும். அப்ப 200 பைசா, அதுக்கப்புறம் ஒரு 70 பைசானா 270 பைசா. இப்ப பைசா பைசா கேன்சல் ஆயிருச்சு. அவ்வளவுதான், இன்ட்டு 100%. அவ்வளவுதானே? இங்க ஜீரோவும் இந்த ஜீரோவையும் கேன்சல் பண்றேன். 5 × 3 15, 9 3 சார் 27. அப்ப 50/9% அப்படிங்கறத என்னோட ஆன்சர். 50/9%. ஆப்ஷன்ல மிக்சடு ஃபிராக்ஷனா கொடுத்துருக்காங்களா? சரி, அதே மாதிரி போயிருவோம். அப்ப 5 × 9 என்னதுப்பா? 45. 5 × 9 45. அப்ப பிளஸ் 5%. ஓகேவா? 45 + 5 50/9%. கரெக்ட் தானே? அப்ப 5 5/9%. ஆப்ஷன் ஏ 5/9%. அப்படிங்கிறது தான் இதற்குரிய ஆன்சர். ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாமா? சரி, அடுத்த கேள்வி. த மீன் ஆஃப் ABCDE இஸ் 28. அதாவது ABCDE இந்த 5 சராசரி 28ஆம்ப்பா. அதுக்கப்புறம் ACE இது 3 சராசரி 24ஆம்ப்பா. அப்ப B மற்றும் D இன் சராசரி என்ன அப்படிங்கறத நமக்கு கேள்வியா கேட்கறாங்க. ஓகேவா? புரியுதுல? ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அப்ப ABCDE உடைய சராசரி 28, ACE உடைய சராசரி 24, B மற்றும் D இனுடைய சராசரி என்னன்னு கேக்குறாங்கப்பா. அப்ப A plus B plus C plus D plus E divided by 5 is equal to 28. அதான கொடுத்துருக்காங்க, எழுதிக்கிட்டேன். அடுத்தது A plus C plus E divided by 3 is equal to 24. அதான கொடுத்துருக்காங்க. மீன்னா என்ன அர்த்தம்? மேல 5 இருக்கு, அதனால கீழே டிவைடட் பை 5. இங்க மேல 3 இருக்கு, டிவைடட் பை 3. அவ்வளவுதானே? இப்ப என்ன கேக்குறாங்க? B plus D யோட மீன், அப்ப டிவைடட் பை 2. இதுதான் நம்மகிட்ட கேக்குறாங்க. இப்ப நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, இதுல இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னா A plus B plus C plus D plus E உடைய வேல்யூ கிடைச்சிருமா? அப்ப A plus B plus C plus D plus E 28 × 5. அப்ப 140ன்னு வரப்போகுது. கரெக்ட் தானே? அதாவது எப்படி போடணும் அப்படின்னா 28 × 10 280. அதுல பாதி தானே. அப்ப 5ஆல மல்டிப்ளை பண்றது. அப்ப பாதி எவ்வளவு? 140. அவ்வளவுதான். ஸோ இப்படி பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் A plus C plus E is equal to 24 × 3. 3 நாளா 12, 1. அப்ப 6 7 72ன்னு வரும். கரெக்டா? அப்ப இப்ப இங்க A plus B plus C plus D plus E இருக்கா? இதுல இருந்து இதை கழிக்க போறேன். அப்ப A plus B plus C plus D plus E இதுல இருந்து நான் என்னத்த கழிக்க போறேன்? A plus C plus E கழிக்க போறேன். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? B plus D மட்டும் மிச்சம் இருக்கும். அப்ப அந்த B plus D னுடைய வேல்யூ என்னன்னா 140. 140 - 72. அதானே? இப்ப 140 - 72 அப்படின்னா எவ்வளவு வரும்? 68 வரும்னு நினைக்கிறேன். 140ல 70 போச்சுன்னா 70பா. அப்ப இங்க எவ்வளவு? 72 போகுது. அப்ப 68. ஓகேவா? சோ சிம்பிளா இப்படிலாம் சின்ன சின்ன விஷயங்கள்ல இப்படி பண்ணிக்கணும் நம்ம. அப்ப 68. இப்ப B plus D 68. எனக்கு தேவை என்னது? B plus D divided by 2. அப்ப 68/2 அப்படிங்கறத என்னோட ஆன்சர். அப்ப 34. 34 அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி 34 அப்படிங்கிறத இதற்கான கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி போலாமா? சரி,
5 எண்களின் சராசரி 27. ஓகே, இதில் ஒரு எண்ணை நீக்கும் போது சராசரி 2 குறைகிறது எனில் விடுபட்ட எண் எதுன்னு கேட்கறாங்க. இப்ப 5 எண்ணாம்பா, a+b+c+d போன போது மாதிரியே நான் வச்சுக்கிறேன், ஏன்னா ஈஸியா புரியணுங்கிறதுக்காக. இதை டிவைடட் பை 5 நான் போடுறப்ப இதனுடைய சராசரி எவ்வளவா 27ன்னு கிடைக்குதாம்ப்பா. இதில் ஒரு எண்ணை நீக்கும் போது சராசரி 2 குறைகிறது. அப்ப சராசரி எடுத்துறேன்னு வச்சுக்கோங்க, a+b+c+d டிவைடட் பை 4 அப்படின்னு நான் போடுறப்ப சராசரி எவ்வளவு குறைதா 2 குறைதான். 27ன்றது 25ன்னு மாதிரி. அப்ப விடுபட்ட எண் எதுன்னு கேக்குறாங்க. அப்ப ஈங்கிறது என்னன்னு கேக்குறாங்க. ரொம்ப சிம்பிள், a+b+c+d+e இருக்கா, இதை இங்க கழட்டி இது பண்ணிட்டேன்னா எனக்கு அந்த வேல்யூ கிடைச்சிரும்ல. அப்ப 27 × 5, இப்ப 27 × 5 இதே மாதிரியே போடலாமா, 27 × 10, இப்ப சாரி 27 × 5 27 × 5. ஸோ அதை நான் எப்படி சொல்லியிருக்கேன் போன தடவை, 27 × 10 போட்டுக்கோங்க, 270ன்னு கிடைக்கும். அப்போ அதில் பாதி, அப்போ 135 நமக்கு கிடைக்கும்ல. ஸோ அது மாதிரி சிம்பிளாக போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். அப்போ 135 a+b+c+d+e வேல்யூ 135 அப்படின்னு எனக்கு கிடைச்சிருச்சு. இப்போ அதே மாதிரி இங்கேயும் போட போறேன், 25 × 4 100ன்னு கிடைக்க போகுது. இது a+b+c+d வேல்யூ. அப்போ a+b+c+d d+e a to e இதை பூரா 5 தான் ஆட் பண்றப்ப எனக்கு என்ன கிடைச்சிச்சு 135. இந்த 4 தான் ஆட் பண்றப்ப என்ன கிடைச்சிருக்கு 100ன்னு கிடைச்சிருக்கு. அப்ப ஈனுடைய மதிப்பு என்னது 35. ஏன்னா 135 - 100ங்கிறது திருப்பி நல்லா தெளிவா சொல்றேன், a+b+c+d+e இதுல இருந்து நான் என்னத்தை எடுக்கிறேன், a+b+c+d நான் எடுத்துடுறேன். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும், ஈ கிடைச்சிரும்ல, அவ்வளவுதானே, அந்த ஈ தான். அப்ப இது எவ்வளவு 135, இது எவ்வளவு 100, 135ல இருந்து 100 போச்சுன்னா அவ்வளவு 35. அதான் என்னோட ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ 35. ரொம்ப சிம்பிள். ஸோ இதெல்லாம் ஆக்சுவலா நான் ரொம்ப இது பண்ணி சொல்லணுங்கிறதுக்காக நான் ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் இவ்வளோலாம் யோசிக்க தேவையில்ல. மீன் ஆஃப் 5 நம்பர்ஸ் இஸ் 27 அப்படின்னா 27 × 5 எழுதி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 1 நம்பர் இஸ் எக்ஸ்க்ளூடட், மீன் கெட்ஸ் ரெடியூஸ்டு பை 2 அப்படின்னா 25ன்னு ஆயிருக்கு. 27 2 கழிச்சோம்னா 2 கம்மியாதுன்னா 25. ஒரு நம்பர் எடுத்துட்டோம், அப்ப 5ங்கிற இடத்துல 4ன்னு போட போறோம். அப்ப 25 × 4 அதையும் போட்டு வச்சுக்கணும். அதையும் மல்டிப்ளை பண்ணணும், இதையும் மல்டிப்ளை பண்ணணும், ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த எக்ஸ்க்ளூடட் நம்பர் என்ன அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் எனக்கு கிடைச்சிடும். அதாவது சிம்பிளா சொல்றேனே, நம்ம ப்ராக்டிஸ் பண்ண இது வந்துடும். 27 × 5 அப்படிங்கிறத முதல் ஸ்டெப்ல போடணும். அதுக்கப்புறம் இது கூட ஆன்சர் எழுதிக்கணும். அதுக்கப்புறம் 25, ஏன்னா என்ன ஆகுது, ஒரு நம்பர் எக்ஸ்க்ளூட் ஆனோடனே மீன் என்ன ஆயிடுச்சு 2 ரெடியூஸ் ஆயிடுச்சு. அப்ப 2 ரெடியூஸ் ஆனா 27 - 2 25 ஆயிடுச்சு. ஆனா இங்க 4 ஒரு நம்பர் எக்ஸ்க்ளூட் ஆயிடுச்சுல, இதை இங்க போட்டுக்கணும். இப்ப இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா அதுதான் என்னோட ஆன்சர் 35ன்னு கிடைக்கும். அவ்வளவுதான். ஸோ இப்படி சிம்பிளா போட கத்துக்கோங்க. ஸோ ப்ராக்டிஸ் பண்ண இது வரும். ஆரம்ப காலகட்டத்துல புரியல அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த a+b+c+d+e அப்படிங்கலாம் நம்ம எழுதியிருக்கோம். இப்ப 5ங்கிறதுனால நான் போட்டு காமிச்சேன். சப்போஸ் 10ன்னு கொடுக்குறாங்கப்பா, இப்ப 10 நம்பர்னுடைய சராசரி 10 அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 100 வரும். இதில் நான் ஒரு நம்பரை எடுத்துட்டேன். அப்ப ஒரு நம்பரை எடுக்கிறப்ப என்னுடைய இது 1 குறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்குவோம். அப்ப 9ன்னு வரும். இப்ப ஒரு நம்பர் எடுத்துட்டோம்ல, அப்ப 9. புரியுதுல? இப்ப 10 நம்பர்ஸ் மீன் இது 10ன்னு சொல்றாங்க. அப்ப 100ன்னு போடுவேன். இப்ப 1 எடுத்துட்டேன், அப்ப 10ங்கிறது 9 ஆயிடுச்சு. மீன் எவ்வளவு குறைஞ்சிருச்சான் 1 குறைஞ்சிருச்சான். அப்ப 10ங்கிறது 9 ஆயிடுச்சு. இப்ப 9 × 9 81. அப்ப அந்த எக்ஸ்க்ளூடட் நம்பர் என்னன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியுதுல. எக்ஸ்க்ளூடட் நம்பர் 9 9 81. அப்ப எக்ஸ்க்ளூடட் நம்பர் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கும் 19 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியுது. புரியுதா இல்லையா? அதாவது ஸோ அப்ப 10 × 10 அப்படின்னு நம்ம போடுறப்ப 100ன்னு கிடைக்குது. அதே மாதிரி மீன் 1 குறையுது அப்படின்னா 9. அப்ப ஒரு நம்பரை நான் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறப்ப அது அந்த நம்பர்ஸுங்கிறது 10ங்கிறது எனக்கு என்னவா மாறிடுச்சு 9ன்னு மாறிடுச்சு. அப்போ 9 × 9 81. அப்ப 100 - 81. அப்ப என்ன ஆன்சர் கிடைக்குது 19 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. அவ்வளவுதானே. ஸோ அப்ப அந்த ஒரு எக்ஸ்க்ளூடட் நம்பர் என்னது அப்படின்னா 19. ஸோ இப்படி நம்ம 5ன்னு போட்டப்ப a+b+c+d+e போட முடியும். பட் 10 அப்படின்னா நம்மளால போட முடியுமா? சப்போஸ் 20 அப்படின்னா நம்மளால போட முடியுமா? ஸோ அதற்காக தான் நான் சொல்றேன், இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம கத்துக்கிட்டாதான் நமக்கு ஸ்பீடும் வரும். ஸோ அடுத்த கேள்வி போயிடலாம். 450 ஆப்பிள்களில் 30% அழுகிவிட்டது எனில் நல்ல ஆப்பிள்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்கறாங்கப்பா. மொத்தம் 450 ஆப்பிளாம்ப்பா, அதுல 30% அழுகிருச்சாம்ப்பா. அப்ப நல்ல ஆப்பிள் எவ்வளோப்பா 70%. அவ்வளவுதான். 450 ஆப்பிள்கள்ல 70% என்னென்ன கண்டுபிடிச்சிட்டேன்னா எனக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இங்க ஒரு 0 இங்க ஒரு 0 2 0 எடுத்துட்டேன். அப்ப 45 × 7 இதான் என்னோட ஆன்சர். 35ன்னு வரும்போது 3 28 + 3 31. அப்ப 315 அப்படிங்கறத என்னோட ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி 315. ஸோ ஆப்ஷன் பி 315ங்கிறது ஆன்சர். ஓகேவா? சொல்றது ரொம்ப சிம்பிளான கேள்வி. அடுத்த கேள்வி போயிடலாம். ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் ஒரு புத்தகத்தை படிக்கும் ஒருவர் 20 பக்கங்களை படிக்க 2 மணி நேரம் ஆகிறது எனில் அவர் அதே வேகத்தில் அதே புத்தகத்தில் 50 பக்கங்களை படிக்க எவ்வளவு நேரம் ஆகும்? 20 பக்கம்ப்பா, ஒரு குறிப்பிட்ட ஸ்பீட்ல படிக்கிறாரு. அப்ப 20 பக்கத்தை படிக்க அவருக்கு எவ்வளவு நேரம் ஆகுதான் 2 மணி நேரம் ஆகுதான்ப்பா. இப்ப அதே புத்தகத்துல அதே வேகத்துல
50 பக்கத்தை படிக்க, அதே புத்தகத்துல அதே வேகத்துல 50 பக்கங்களை படிக்க எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னா 5 மணி நேரம் ஆகும். அப்ப ஆப்ஷன் சி ரொம்ப சிம்பிளான கேள்விப்பா. அதெல்லாம் 20க்கு 2 மணி நேரம், 50க்கு எவ்வளவு? 0 0 இது கேன்சல் ஆகும். கரெக்டா? 0 0 கேன்சல், இங்க 2 2 கேன்சல் ஆகும். கிராஸ் மல்டிப்ளை x = 5 கிடைக்குது. 5 ஹவர்ஸ் சொல்லி கிடைக்க போகுது. இதெல்லாம் ஏன் நம்ம காமிக்கிறோம் அப்படின்னா, ஒரு சிலர் என்ன இவ்வளவு சிம்பிளாவா கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிச்சு ஏதாவது தப்பு பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த கேள்வியையும் நம்ம உள்ள எடுத்துட்டு வர்றது. ஸோ இவ்வளவுதான், சிம்பிள் தான். 20 பக்கம் 2 மணி நேரம், அப்போ 1 மணி நேரத்துக்கு 10 பக்கம், அப்போ 50 பக்கம் படிக்க 5 மணி நேரம் அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காக தான். ஓகேவா? ஸோ சிம்பிளான கேள்வியையும் நம்ம ரொம்ப யோசிச்சு அந்த இடத்துல டைம் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இதையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துடணும். அடுத்த கேள்வி பார்த்துடலாம். ஒரு தேர்வில் 280 பேர் கலந்து கொண்டவர்களில் 252 பேர் தேர்ச்சி பெற்றனர் எனில் தேர்ச்சி பெறாதவர்களின் சதவீதம் என்னன்னு கேக்குறாங்கப்பா. மொத்தம் 280 பேர், 252 பேரு பாஸ், 252 பேர் பாஸ். அப்ப 7 10ன்னு வந்துச்சுன்னா 10ல 2 போச்சுன்னா 8, இங்க 10ல 2 போச்சுன்னா 8, 7ல 5னா 2ன்னு வரப்போகுது. அப்ப 28 பேர் ஃபெயிலுப்பா. அப்ப மொத்தம் எழுதுனவங்க 280 பேர். ஆக்சுவலா இதெல்லாம் நான் போடணும்னு அவசியம் இல்லை. 28 பேருன்னு எனக்கு 10% தெரிஞ்சிருச்சு. ஏன்னா 280 பேர்ல 28 பேருங்கிறது எவ்வளவு? 10%. பட் இருந்தாலும் சரி போட்டு பாத்துருவோம் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகேவா? ஸோ 0 0 கேன்சல் ஆகும். இந்த 28 பேரும் ஆன்சர் 10%. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 28 இந்த வந்து நீங்க கொஸ்டினை பார்த்தோன்னே 280 பேர்ல 252 பேர் பாஸ். அப்போ ஃபெயில் ஆனவங்க 280 மைனஸ் 252 இந்த ஸ்டெப் மட்டும் தான் போடணும். அப்போ 28ன்னு வந்த உடனே உங்களுக்கு 28, அப்போ மொத்தம் 280 28 பேர் அப்படின்னா 10% நான் அடிச்சிடணும். ஸோ இதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். ஓகேவா? சரிப்பா. இப்போ யூனிட் 6 திருக்குறள். ஊழையும் உப்பக்கம் காண்பவர் யார்? ஊழையும் உப்பக்கம் காண்பவர் யார்? இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஆன்சர் தான். பட் அந்த திருக்குறளை நம்ம கொஞ்சம் கவனமா ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்காக தான். ஸோ குறிப்பா திருக்குறள் எந்த அதிகாரம் அப்படின்னு கேள்வி கேட்கலாம். ஸோ அதனால அந்த அதிகாரத்தை என்னங்கிறத நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லியிருக்க. சரியா? ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாளாது முன்னேற்றுபவர். அவ்வளவுதான். ஸோ இதுதான் திருக்குறள். ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாளாது உயற்றுபவர். ஸோ அப்ப ஊழையும் உப்பக்கம் காண்பர். ஸோ அதாவது தளராம உழைக்கிறவங்க வந்து விதியை கூட புறமுதுகிட்டு ஓட வைப்பாங்க அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். அப்ப விடாமுயற்சி உடையோர். அப்ப ஊழையும் உப்பக்கம் காண்பவர் யார் அப்படின்னா விடாமுயற்சி உடையோர் அப்படின்னா. ஸோ விடாமுயற்சியோட ஸோ அப்படி அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி கன்சிஸ்டண்டா இது பண்றவங்க வந்து விதியையும் கூட புறமுதுகிட்டு ஓட வைக்க முடியும் அப்படிங்கிறது அதனுடைய மீனிங். ஓகேவா? அடுத்த கேள்வி போலாம். அமிர்தத்தை விட இனிமையானது என்று வள்ளுவர் எதனை சுட்டுகின்றார்? அமிழ்தினும் ஆற்ற இனிதேதாம், இனிதேதம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ். அமிழ்தினும் ஆற்ற இனிதேதம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ். ஸோ இதுலயே சொல்லிட்டேன். அப்ப தம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ் அப்படிங்கறத அதனுடைய ஆன்சர். ஓகேவா? ஸோ இது வந்து எந்த அதிகாரம் அப்படின்னா மக்கட்பேறு அதிகாரத்துல இது வந்து ஒரு குறள். ஸோ அடுத்த கேள்வி போகலாம். நவில்தோறும் நூல்நயம் போலும் பயில்தோறும் பண்புலையாடல் தொடர்பு. நவில்தோறும் நூல்நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு. அப்ப யாருடைய தொடர்பு இன்பம் தரும் அப்படின்னா பண்புடையாளர் தொடர்பு அப்படிங்கறத இதற்குரிய ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கீழ்கண்ட சிவகலை அகழாய்வு வாக்கியத்தில் பொருத்தமான பதிலை தேர்ந்தெடுக்கவும். சிவகலை அகழாய்வு தாமிரபரணி ஆற்றின் வடக்கு கரையில் அமைந்துள்ளது. சிவகலை எக்ஸ்கவேஷன் லொகேட்டட் இன் நார்த் ஷோர் ஆஃப் ரிவர் தாமிரபரணி. இது கரெக்டா அப்படின்னா கரெக்ட். ஸோ அடுத்து தமிழ் சொசைட்டி லிவ்ட் இன் சிவகலை கன்சிடர்ட் வெரி ஏன்ஷியன்ட். சிவகலை பகுதியில் வாழ்ந்த தமிழ் சமூகம் மிக பழமையானதாக கருதப்படுகிறது அப்படின்னா இதுவுமே கரெக்ட் தான். ஸோ அது வந்து ஒரு மிக பழமையான ஒரு தமிழ் சமூகம் அப்படிங்கிறதான் சொல்றாங்க. ஸோ அப்ப அதுக்கு அதே மாதிரி இது வந்து வடக்கு கரை. எதனுடைய வடக்கு கரை அப்படின்னா தாமிரபரணி ஆற்றினுடைய வடக்கு கரையில தான் இந்த இது இருக்கு. ஸோ அப்ப இது ரெண்டும் கரெக்ட். அதுக்கப்புறம் காப்பர் அண்ட் கோல்டு குட்ஸ் ஆர் ஃபவுண்ட். ஸோ அந்த கோல்டு அப்படிங்கிற இந்த வார்த்தையிலேயே இந்த சென்டென்ஸ் தெரியுது இது தப்பு அப்படிங்கிறது. ஸோ ஓகேவா? ஸோ இதை வச்சு நம்ம டக்குன்னு சொல்லிடலாம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டும் கரெக்டு, தேர்டு ஒன் தப்பு. ஸோ கோல்டு அப்படிங்கிறது அங்கே சிவகலை எக்ஸ்கவேஷன்ல கிடைக்கல அப்படிங்கிறது தான். ஸோ செம்பு மற்றும் தங்கத்திலான பொருள்கள் இங்கே கிடைக்கப்படுகிறது அப்படின்னா செம்பு மற்றும் தங்கத்திலான பொருள்கள் அந்த அளவுக்கு அங்கே கிடைக்கல அப்படிங்கிறது தான் கரெக்டான இது. ஸோ அப்போ அங்கே கிடைக்கல அப்படிங்கிறத வச்சு நம்ம இது தப்புன்னு சொல்லிடலாம். ஸோ அடுத்து ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு மட்டும் கரெக்ட். ஸோ நார்த் ஷோர் ஆஃப் தாமிரபரணி கரெக்ட். அதே மாதிரி தமிழ் சொசைட்டி லிவ்ட் இன் சிவகலை கன்சிடர் வெரி ஏன்ஷியன்ட் அப்படிங்கிறதும் கரெக்ட். அப்போ ஃபர்ஸ்ட் செகண்ட் ஒன்லி கரெக்ட் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆன்சர். ஸோ என்ன கேட்குறாங்க? ட்ரூ தானே கேட்குறாங்க. ஸோ அப்போ ட்ரூ அப்படின்னா
ஃபர்ஸ்ட் அண்ட் டூ ஒன்லி, 1 and 2 ஒன்லி, ஆப்ஷன் சி அப்படிங்கிறது அதனோட கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆக்சுவலா இதை ரெண்டை வச்சு நம்மளால கண்டுபிடிச்சு முடிஞ்சிருச்சு. ஏன்னா தாமிரபரணியினுடைய வடக்கு கரை அப்படிங்கிறது கரெக்டான ஸ்டேட்மெண்ட், அதே மாதிரி வெரி ஏன்ஷியன்ட் அப்படிங்கிறது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அப்போ 1 and 2 ஒன்லி கரெக்ட் அப்படிங்கிறத வச்சு நம்மளால ஆப்ஷன் சி அப்படிங்கிறத தைரியமா டிக் அடிக்க முடியும். ஈவன் தேர்ட் ஒன் தெரியலைன்னா கூட ஓகேவா. ஸோ ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் மூலியமா நம்மளால கரெக்டாக வந்து கெஸ் பண்ணி போட்டுற முடியும். ஸோ இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, காப்பரும் கோல்டு குட்ஸும் சிவகலையில கிடைக்கல அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.